ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த 3 டென்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இந்த 3 டென்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எது எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம பேச போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்ன்றது என்னது, இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா ப்ரொனவுனு, அதுதான் சப்ஜெக்ட். இல்லைனா நேம் ஏதாவது ஒன்று வரப்போகுது. சப்ஜெக்ட் கூட என்னெல்லாம் வர சான்ஸ் இருக்குன்னா ஆம், இல்லைனா ஈஸ், இல்லைனா ஆர். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும். ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்பு கூட என்ன வரும், ஐஎன்ஜி வரும். இந்த ஐஎன்ஜி வந்து எந்த வேர்பு கூட வரும், வேர்பு 1 ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு கூட மட்டும்தான் இந்த ஐஎன்ஜி வரும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஆம் இருக்கா, ஐ கூட ஆம் சேர்த்தாச்சு. இந்த ஆம் எது கூட மட்டும்தான் வரும், ஐ கூட மட்டும்தான் வரும். ஐ ஆம் ரைட். ரைட்டுன்றது என்னது, வேர்பு, அது கூட என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி. ஐ ஆம் ரைட்டிங் எ ஹோம்ஒர்க். ஓகே, ஆம் ஐ கூட வரும். நெக்ஸ்ட்டு இந்த யூவி தே இருக்கு இல்லையா, இதெல்லாம் எது கூட வரும், ஆர். யூ ஆர் ரைட்டிங் ஹோம்ஒர்க். ஓகே, இந்த இடத்துல ஏ போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஐ எம் ரைட்டிங் ஹோம்ஒர்க், அது மட்டும் கூட போதும். நெக்ஸ்ட்டு ஹீ ஷீட்டு பாருங்கள். ஹீ ஷீட்டுன்னா என்ன வரும், ஈஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்னாது முதல்ல சப்ஜெக்ட் வந்துடும். எந்தெந்த சப்ஜெக்ட் கூட ஆம் வரும், ஐ கூட மட்டும் வரும். ஆர் எது கூட வரும், யூவி தே கூட வரும். ஈஸ் எது கூட வரும், ஹீ ஷீ இட்டு கூட வரும். பக்கத்தில் என்ன இருக்குது, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைட் சைடில் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்தாலும் எவ்வளோ மீனிங் வந்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த 3 ஒன்றா வந்துச்சுன்னா சப்ஜெக்டு ஆம் இஸ் ஆரில் ஏதாவது ஒன்று, அடுத்து வேர்பு, இதில் ஏதாவது எல்லாமே 3மே பக்கத்தில் ஒன்றா வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்போ நாம் யூஸ் பண்ணுவோம், எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம இந்த நேரத்தில், இப்போ ப்ரெசண்ட்டுன்னா இப்போன்னு அர்த்தம், இந்த நேரத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இந்த டென்ஸை. இதுக்கு ஒரு க்ளூ வார்த்தை என்னது, நவ்வுன்னது இப்போது. ஐ எம் ரைட்டிங் ஹோம்ஒர்க் நவ், யூ ஆர் ரைட்டிங் ஹோம்ஒர்க் நவ், தே ஆர் ரைட்டிங் ஹோம்ஒர்க் நவ், ஷீ இஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க் நவ் அப்படின்னு நவ்வுன்னு போட்டால் இப்போன்னு அர்த்தம். நவ் போடலனாலும் அது அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தே ஆர் லிசனிங் த கிளாஸ். தே ஆர் லிசனிங் த கிளாஸ். இந்த தே ஆர் லிசனிங் த கிளாஸ்னு என்ன அர்த்தம், இப்போது அவங்க எல்லாரும் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது லைவாக அவங்க கிளாஸை லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு கொஸ்டின் எப்படி நம்ம கேட்கலாம், நம்ம அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் மட்டும்தான் என்ன பண்ணோம், இந்த டூ டிட்டு டஸ் எல்லாம் தனியாக பிரித்து அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போட்டு கொஸ்டின் கேட்டோம். மற்றபடி வேறு எந்த டென்ஸாக இருந்தாலும் ஒரு கஷ்டமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர் இருக்குது இல்லையா, அந்த வெர்பை அப்படியே எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டுற வேண்டியதுதான். ஆர் தே லிசனிங் த கிளாஸ், ஆர் தே லிசனிங் த கிளாஸ் கொஸ்டின் மார்க். ஆர் தே லிசனிங் த கிளாஸ்னால் என்ன அர்த்தம், அவங்க இப்போ கிளாஸை லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்களா. உடனே என்ன பண்ணலாம், எஸ் தே ஆர் லிசனிங் த கிளாஸ். ஆமாம், அவங்க இப்போ கிளாஸை லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. நவ்வுன்னு போட்டாலும் கரெக்டு தான், போடலனாலும் நம்மளாக புரிஞ்சுக்கலாம். நோக்கு என்ன போடலாம், நோ தே ஆரின்ட்டு, ஆர் நாட்டுன்னு போடலாம், இல்லைனா ஆரின்ட்டு அப்படின்னும் போடலாம்.
நோ தே ஆர்ன்ட் லிசனிங் த கிளாஸ். அடுத்து நம்ம லாஸ்ட்டு டென்ஸ்லாம் நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குற மெத்தடு ஒன்று தான் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது 2 மெத்தடில் கேட்கலாம். ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த ஆர்ன்ட்டு இருக்குல்ல, ஆர் நாட், இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போட்டு கேட்கணும். ஆர்ன்ட் தே லிசனிங் த கிளாஸ், அவங்க கிளாஸை கவனிச்சிட்டு இல்லையா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று எப்படி கேட்கலான்னா, ஆர் தே நாட் லிசனிங் த கிளாஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸை நல்லா பாருங்கள். ஒன்று நாட், ஆரையும் நாட்டையும் சேர்த்து முன்னாடி போட்டு கேட்கலாம். இன்னொன்று ஆர் தே நாட் லிசனிங் த கிளாஸ். 2 டைப்பாக நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் இந்த 2 டைப்பில் எந்த டைப்பு பெஸ்ட், எது ரொம்ப கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு, ஆனால் எது ரொம்ப ஃபார்மல், எது ப்ராப்பர் கிராமர், எதில் நம்ம அதிகமாக கேட்கணும் அப்படின்னா செகண்டாக எழுதியிருக்கேன்ல, இதுதான். ஆர் தே நாட் லிசனிங் த கிளாஸ். அப்போ மேலே இருக்கிறது கேட்டால் தப்பா சார்னா கிடையாது, அதுவும் என்னது கரெக்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இதை பிக் பண்ணிக்கோ, செகண்டு சாய்ஸாக இதை பிக் பண்ணிக்கோ. எது எழுதினாலும் கரெக்டு தான், ஆனால் நீ ஃபஸ்ட்டு எதை பிக் பண்ணுவ, இதை பிக் பண்ணிக்கோ. ஆர் தே நாட் லிசனிங் த கிளாஸ், அவங்க கிளாஸை கவனிச்சிக்கிட்டு இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதியிருக்கேன் பாரு, உனக்கு புரியுதா பாரு. டாக் இஸ் பார்க்கிங் ஹெவிலி. நாய் பயங்கரமாக குறைச்சிட்ருக்குது, இப்போ குறைச்சிட்ருக்குது ப்ரெசண்ட்டில் அப்படின்னு அர்த்தம். நான் குறைச்சிட்ருக்கேன்ல, அதை நினச்சிட போகிறீங்க. டாக் இஸ் பார்க்கிங் ஹெவிலி, ஒரு நாய் குறைச்சிட்ருக்கு இப்போ ப்ரெசண்ட்டில். அது எப்படி நம்ம கொஸ்டினாக கேட்கலாம்? இந்த ஈஸை எடுத்துகிட்டு முன்னாடி போட்டு ஈஸ் டாக் பார்க்கிங் ஹெவிலி அப்படின்னு கேட்குறோம். ஈஸ் டாக் பார்க்கிங் ஹெவிலி, இப்போ நாய் பயங்கரமாக குறைச்சிட்ருக்குதா? எஸ், டாக் இஸ் பார்க்கிங் ஹெவிலி. நோ, டாக் இஸ்ன்ட், ஈஸ் நாட்டுன்னு போடலாம், இல்லைனா இஸ்ன்ட் பார்க்கிங் ஹெவிலி அப்படின்னு போடலாம். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள், இஸ்ன்ட் டாக் பார்க்கிங் ஹெவிலி. இது கொஸ்டின் தான், ஆனால் நம்ம ரொம்ப ஃபார்மலாக கரெக்டாக கேட்கணுன்னா எப்படி கேட்கலாம்? ஈஸ் டாக் நாட் பார்க்கிங் ஹெவிலி. ஈஸ் டாக் நாட் பார்க்கிங் ஹெவிலின்னு அர்த்தம், இப்போ நாய் பயங்கரமாக குறைச்சிட்டு இல்லையா அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரெசண்ட் கண்டினியூஸ்னான்னு அர்த்தம். கண்டினியூஸ்னால் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக இப்போது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, கேள்விப்படக்கூடியது, அது எல்லாமே கண்டினியூஸாக ஏதாவது நடந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். Students are listening the class, teacher is teaching the class, fan is rotating, bike is going, my grandfather is watching the TV, இப்போ பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் நடக்கிறத சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டென்ஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு டென்ஸு பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் கூட என்ன சேர்க்கணும்? ஒன்று வாஸ் வரும், இல்லைனா வேர் வரும், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா? ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்குது இல்லையா, இதெல்லாம் தான் என்னது நமக்கு சப்ஜெக்ட்டு. அது கூட எது எதெல்லாம் வேர் வரும், எது எங்கெங்கெல்லாம் வாஸ் வரும்னு பார்ப்போம். யூ, வி, தே, இது மூணுத்துக்கூடையும் என்ன வரும்னா வேர். அப்புறம் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜிக்கு என்ன போடலாம்? சேம் முதல்ல எழுதின சென்டென்ஸை போட்டுக்கலாமா? யூ வேர், வேணாம் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாம். யூ வேர் திங்கிங், you were thinking about online
class. We were thinking about online class. They were thinking about online class. இந்த UV தேக்கு என்ன வரும்? were வரும். was வந்து I, he, she, it இது நாலுத்துக்கும் என்ன வரும்? was வரும். இதுக்கும் இதே எடுத்துக்கலாம். I was thinking about online class. அப்போ நமக்கு நல்லா தெரியுது. யூவி தேன்னா வேறு, ஐ ஹீ ஷீ இட்டுன்னா வாஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நமக்கு மற்ற டென்ஸ்லாம் பேசிடுவோம். நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ரொம்ப கஷ்டம், அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த டென்ஸும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இந்த டென்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுனால் பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குது, பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குது. இப்போது ப்ரெசண்ட்டுன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா கண்டினியூஸாக. அப்போ பாஸ்ட்டில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாரு. இந்த எக்ஸாம்பிள் பாரு. ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ். ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டு. அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். புரியுதா? அவன் கிளாஸை லிசன் பண்ணான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் இந்த எக்ஸாம்பிளை இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ். வழக்கமாக என்ன பண்ணுவோம்? இந்த வாஸ் எடுத்து இங்கே போட்டுருவோமா? போட்டுட்டு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அதை எழுதிடுவோம். வாஸ் ஹீ லிசனிங் த கிளாஸ். அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தானா? எஸ், ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ். அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தான். நோ, ஹீ வாஸ்ன்ட் லிசனிங் த கிளாஸ். இல்லை, அவன் கிளாஸை லிசன் பண்ணிக்கிட்டே இல்லை. இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வாஸ் நாட் ரெண்டுத்தையும் சேர்த்தே கூட முன்னாடி போட்டுடலாம். வாஸ்ன்ட் ஹீ லிசனிங் த கிளாஸ். இன்னொரு டைப் என்னது? வாஸை தனியாக போட்டுட்டு வாஸ் ஹீ நாட் லிசனிங் த கிளாஸ். இந்த ரெண்டு மெத்தடில் எது ரொம்ப ஃபார்மல், எது ப்ராப்பர்? இதுதான். இதை முதல்ல ப்ரிஃபர் பண்ணணும். வாஸ் ஹீ நாட் லிசனிங் த கிளாஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த எக்ஸாம்பிளை எப்படி கொஸ்டின் கேட்குறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இது கூட ஒரு சென்டென்ஸை சேர்ப்போம். அப்போ தான் நமக்கு இன்னும் புரியும். இந்த சென்டென்ஸ் எப்படி சேர்க்கலாம்? இந்த சென்டென்ஸ் எப்படி சேர்க்கலான்னா, ஹி வாஸ் லிசனிங் த கிளாஸ் வென் மை டேட் கேம் டு ஹோம்னு வச்சுக்கோ. இங்கே இடம் இல்லை, நான் கேம்னோடு நிறுத்திடுறேன். இப்போ பாரு, ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ் வென் மை டேட் கேம். ஓகேவா? இப்போது நீ வந்து உன் ஃப்ரெண்டை கேட்குற, உன் தம்பி வந்து உங்கள் அப்பா வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அப்போ நீ சொல்கிற, எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் அவன் விளையாடிட்டு தான் இருந்தான், ஆனால் கரெக்டாக எங்கள் அப்பா வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? அவன் கிளாஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொன்று நடக்குது, பாஸ்ட்டில் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹீ வாஸ் லிசனிங் த கிளாஸ் வென் மை டேட் கேம், வென் மை ஃப்ரெண்ட் கேம், வென் மை ஃபாதர் கேம், வென் மை டீச்சர் கேம். டீச்சர் வரும்போது அவன் கிளாஸை கவனிச்சுட்டு இருந்தான். டீச்சர் வரும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? டீச்சர் வரும்போது அவன் கிளாஸை கவனிச்சுட்டு இருந்தான். வாஸ் ஹீ லிசனிங் த கிளாஸ் வென் மை டீச்சர் கேம்? என்னோடய டீச்சர் வரும்போது அவன் கிளாஸை லிசன் பண்ணிகிட்டு இருந்தானா? எஸ், அவன் கிளாஸை லிசன் பண்ணிகிட்டு இருந்தான். நோ, அவன் கிளாஸை லிசன் பண்ணலை. அப்போது இதை என்ன பண்ணலாம்?
எல்லாத்துக்கும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். when my teacher cameனு கூட போட்டுக்க, இன்னும் கூட கரெக்டாக இருக்கும் புரிஞ்சுக்க. ஸோ when my teacher came. இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கீழே பாரு. ஐ வாஸ் ஃபிஷ்ஷிங் வென் ஃப்ளட் கேம். நான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் எப்போ வெள்ளம் வரும்போது அப்படின்னு அர்த்தம். எப்போ நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த? வெள்ளம் வரும்போது நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். வெள்ளம் எப்போ வந்துச்சு? பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சு. நீ எப்போ மீன் பிடிச்ச? பாஸ்ட் டென்ஸில் பிடிச்ச. பாஸ்ட் டென்ஸில் மீனை பிடிச்சேன்னு அர்த்தம் இல்லை, மீனை பிடிச்சிட்டு இருந்த, மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? நீ மீனை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ளட்டு வந்துச்சு. மீன் பிடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக நீ மீன் பிடிச்சிட்டு தானே இருந்த. நீ மீன் பிடிக்க போனேன், ஆனால் அங்கே மீனை பிடிச்சிட்டே தானே இருந்தேன். கண்டினியூஸாக நடந்துச்சு இல்லை, அதனால் அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த டென்ஸ்க்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஐ வாஸ் ஃபிஷ்ஷிங் வென் ஃப்ளட் கேம். அப்போ கொஸ்டின் என்னவா கேட்டிருக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். கொஸ்டின் வந்து நான் வெள்ளம் வரும்போது மீன் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க? வெள்ளம் வரும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? நீ அப்படின்னா யூ வரும். ஸோ இங்கே யூ போட்டுருவேன். யூக்கு என்ன வரும்? வேர் தானே வரும். இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு, யூக்கு என்ன வந்திருக்குது? வேர் வந்திருக்கு. ஐக்கு என்ன வந்திருக்கு? வாஸ் வந்திருக்கு. மேலே வந்து ஐ வந்ததுனால வாஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாரு, யூ வந்திருக்கு இல்லையா? நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அப்போ இங்கே என்ன போட்டுடணும்? வேர். இதை புரிஞ்சு போடணும். வேர் யூ ஃபிஷ்ஷிங் வென் ஃப்ளட் கேம்? வேர் யூ ஃபிஷ்ஷிங் வென் ஃப்ளட் கேம்? எஸ். இப்போ ஆன்சர் எழுதும்போது வாஸ் வந்துடும். எஸ். நீ மீன் பிடிச்சிட்டு இருந்தியா வெள்ளம் வரும்போது? ஆமாம், நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஃபிஷ்ஷிங். நெகட்டிவில் எழுதணும்னா நோ, ஐ வாசன்ட் ஃபிஷ்ஷிங் வென் ஃப்ளட் கேம். கொஸ்டின் எழுதணும்னா wasn't I fishing when flood came. இன்னொரு டைப்பில் was I not fishing when flood came. ஓகேவா? இந்த டென்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லா புரியும். நீங்களாகவே ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி பேசி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டென்ஸ் வந்து நல்லா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஓகேவா? கிரிக்கெட் விளையாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தேன். அப்போது அந்த இடத்துல ஒரு பாம்பை பார்த்தேன். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். புரிஞ்சுதா? ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வென் ஐ சா ஸ்னேக். நான் பாம்பு பார்க்கும்போது விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வென் ஐ வாஸ் சீயிங் ஸ்னேக், நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கும்போது நான் விளையாடிட்டு இருந்தேன். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, முதல்ல சொன்னதே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரியல் லைஃப் சிச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? நீங்களாகவே திங்க் பண்ணி சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இட் வாஸ் ரெய்னிங். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சும்மா சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இட் வாஸ் மிட்நைட். It was midnight when it was raining. It was midnight. It was when it was raining. இட்டுன்றது சப்ஜெக்டு, வாஸ் ரெய்னிங்ன்றது கண்டினியூஸாக வந்திருக்குது. அப்போ இது என்னது? பாஸ்ட்டு கண்டினியூயஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் எப்படி இருக்கும்? இட்டு இருக்கும், வாஸ் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஐஎன்ஜி இருக்கும். இட் வாஸ் ரெய்னிங். மழை வந்து பேஞ்சிக்கிட்டு இருந்தது.
மழை வந்து கண்டினியூஸாக பேஞ்சிட்டு இருந்ததுன்னு அர்த்தம். எப்போ? இட் வாஸ் மிட் நைட், நடு ராத்திரியில் மழை பேஞ்சிட்டு இருந்தது. அப்போது பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு பார்ப்போம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இதனோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கூடையுமே என்ன தான் வரும்? வில்லு தான் வரும். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பியை கண்டிப்பாக போட்டுடணும். வில்லை எப்படி எல்லாத்துக்கும் போடுறோமோ அதே மாதிரி பியவும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி என்ன போடலாம்? ஐ வில் பி ரைட்டிங், ஐ வில் பி ரைட்டிங், அவ்வளோதான். I will be writing, you will be writing, they will be writing, she will be writing, it will be writing அப்படின்னு அர்த்தம். இந்த ரைட்டிங் கூட வேறு என்ன பண்ணலாம்? I will be writing an essay, I will be writing an essay by this time tomorrow. ஓகேவா? ஐ வில் பி ரைட்டிங் அன் எஸ்ஸே பை திஸ் டைம் டுமாரோன்னா நான் எஸ்ஸேவை நாளைக்கு இந்நேரம் எழுதிக்கிட்டு இருப்பேன். எழுதுவேன் அப்படி கிடையாது. ஃப்யூச்சர் வந்து எழுதுவேன் கிடையாது. நான் ஃப்யூச்சரில் எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் உங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 3 டென்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்குது, வில் இருக்குது, பி இருக்குது, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்குது. இதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐ வில் பி ஈட்டிங் இன் த ஸ்கூல். நான் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நான் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நான் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நான் நேற்று ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த வழியாக என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அப்படி சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வந்து நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டால், நாளைக்கு நேரம்லாம் ஸ்கூலில் இருப்பேன், ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த வில்லை மட்டும்தான் முன்னாடி போடணும், பியை போடக்கூடாது. வில் ஐ, இல்லை ஐயனும் போடலாம். நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் ஐ போடலாம். இல்லைனா உன்னை அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் யூ போட்டுக்கலாம். வில் யூ பி ஈட்டிங் இன் த ஸ்கூல்? நீ நாளைக்கு ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? நீ நாளைக்கு ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? எஸ், ஐ வில் பி ஈட்டிங் இன் த ஸ்கூல். நோ, ஐ won't be eating in the school. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஒரே கொஸ்டினாகவே எழுதிக்கலாம். வில் ஐ நாட் பி ஈட்டிங் இன் த ஸ்கூல்? நீ நாளைக்கு ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டியா? அப்போ லஞ்சு உனக்கு வராதா? அப்போ நீ எங்கே போகிற? எங்கன்னா வெளியே போகிறியா ஸ்கூலை விட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கான மீனிங் புரிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 டென்ஸையும் ஒரே எக்ஸாம்பிள் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த கம்பேரிசனை பாரு. யூ ஆர் ரைட்டிங் நவ். இப்போது நீ எழுதிக்கிட்டு இருக்க. யூ வேர் ரைட்டிங் வென் மை மாம் ஷவுட்டட். என்னோட அம்மா கோவமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ எழுதிக்கிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். யூ வில் பி ரைட்டிங் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் நீ எழுதிக்கிட்டு இருப்ப. நாளைக்கு நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்ப? எழுதிக்கிட்டு இருப்ப அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். எப்படி கொஸ்டின் கேட்குறது, ஆன்சர் கேட்குறது எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்,
சிச்சுவேஷனை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணி எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்ம 1 மார்க் வந்தாலும் சரி, எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எரர் ஸ்பாட்டிங்கில் வந்தாலும் நம்ம இதனோட ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.